நல்ல காலம் ஜெயலலிதா இறந்து போச்சு. அது உயிரோட இருந்து அதுவும் 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்கோம். பாவம் ராமதாஸ் நீங்க அவங்க அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்ததுல இருந்து டெய்லி திமுக பத்தி தான் அறிக்கை கொடுப்பாரு. அவங்க அப்பாவை கூட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு செட் பண்ணிட்டாரு. நீ பார்த்துருப்பீங்க. நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பிஜேபியில் இருக்கிற யார் யோகியா? இன்னைக்கு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க மோடி தலைமையில பிஜேபி ஆட்சி பிஜேபி தலைவர் தலைமையில இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சுக்கிறாங்கன்னு மதுராந்தகத்துல பிரச்சார கூட்டம் நடந்தது. நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. அது கூட்டணி இல்ல, எதுக்கும் உதவாத அணி, தோக்க போற அணி, சந்தர்ப்பவாத அணி. நீ வேணா பாருங்க யார் யார் யோகிய அந்த கூட்டணியில யார் யோகிய? மோடி நம்மளை பார்த்து குற்றச்சாட்டு சொல்றார். திமுக ஊழல் ஆட்சி சொன்னாரா இல்லையா அந்த கூட்டத்தில்? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கை கோர்த்து இருக்கிற ஆள் யாரு? யோகினா? இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. நல்ல காலம் ஜெயலலிதா இறந்து போச்சு. அது உயிரோட இருந்து அதுவும் 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? கொள்ளையடிச்சிட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் ஃபைனை கட்டிட்டு ஜெயில இருந்து 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவங்க தான் அவங்க. உண்டா இல்லையா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினகரன் ஒரு ஆளுகிறான். அந்த ஊர்ல இந்த ஊர்ல ஒரு ஆளுகிறானா? அவர் ஒரு கூட்டணி தலைவர். அவர் பேர்ல கேஸ் இருக்குது. ஆக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபியில கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க, தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பக்கம் வாசனுக்கு யாரு இருக்கிறான்? ஒரு ஆள் சொல்லு இருக்கிறாங்களா? அவர் கூட ஒரு பெரிய கட்சி வேற ஒன்னா இருக்குது. தமிழருவி மணியன் கட்சின்னு ஒன்று வேற ஒன்னா இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கூட்டணின்னு காமிச்சிருக்கிறாங்க. ராமதாஸ் பையன் அன்புமணி, பாவம் ராமதாஸ், அவராவது ஊர் ஊரா போய் எங்களுக்கு தெரிஞ்சு 2000 ஊர் ஊரா நம்ம மதுராந்தகத்தெல்லாம் மரத்தடியில கீழே சேர போட்டு உக்காந்துன்னு கட்சி வளர்த்தவர். நீங்க அவங்க அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்ததுல இருந்து டெய்லி திமுக பத்தி தான் அறிக்கை கொடுப்பாரு. ஒரு 5 சேர்த்து பண்ணி வச்சுக்கிறாரு. டெய்லி மாறி மாறி வரும். என்ன செய்தி? மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். அது ஒரு நாளைக்கு வரும். இன்னொரு நாளைக்கு முன்னா கஞ்சா அதிகமாகி போச்சு, அது கட்டுப்படுத்த யோகிது இல்லை திமுக. இன்னொன்று நாளைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அவங்க அப்பாவை கூட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு செட் பண்ணிட்டாரு. நீ பார்த்துருப்பீங்க. யாரை ஏமாத்த உண்மையில கேட்டுக்குது? நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பிஜேபியில் இருக்கிற யார் யோகிய? ஆக உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபி நாடி நீ கூட்டணி அமைச்சிருக்கிற, தவிர இது பொதுமக்களுக்கு தெரியாதா? இதே எடப்பாடி பழனிசாமி 3 மாதத்துக்கு முன்ன என்ன சொன்னாரு? இனி எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணியை வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? நாம இருக்குதா இல்லையா? இருக்குது. தினகரன் என்ன சொன்னாரு? பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறத விட நான் தூக்கு போட்டு சாவலான்னாரு. இருக்குதா இல்லையா? இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எங்க பங்காளி சண்டை இது நாங்க தீர்த்துக்கணும்ன்றாரு இல்லையா? ஆக இப்பேற்பட்டவங்களாம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. நம்ம கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுகிற கூட்டணி, மக்களுக்காக போராடுகிற கூட்டணி, மக்களை பாதுகாக்கிற கூட்டணி நம்ம ஒண்ணுதான். கொள்கைக்கான கூட்டணி. கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றோமோ அதை விட மிகப்பெரிய வெற்றியை இன்னும் 1.5 மாசத்தில் நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருவார். இது யாருமே தடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றாங்க? நீங்க அதிமுக என்ன பண்றான்? வீடு வீடா போய் இவ்வளவு நாள் ஆளை காணும். ஒரு மிஷின் ஒன்று ஜெயலலிதா இருக்கிற மின்சார கட்டணம் ஏற்றா? ஜெயலலிதா இருந்ததற்கு பிறகு புதை மின் திட்டத்தில் மரியாதையா கையெழுத்து போட்டு இல்லைன்னா மரியாதை கட்டணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து மின்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி போய் கையெழுத்து போட்டு நீ மின்சார கட்டணம் கடுமையா உயர்ந்ததுக்கு காரணம் திமுக இல்ல அதிமுக என்பதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். வாங்க வச்சுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை.
அதே போல உள்ளாட்சி நிர்வாகத்துல நீங்க வரி ஏத்தலன்னு சொன்னா உங்களுக்கு மானியம் கொடுக்க மாட்டேன், ₹10 நிறுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த டாக்ஸ் ஏற்றிருக்கிறோம். ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களா? நம்ம என்ன செய்யல? திமுக தேர்தல் அறிக்கை சொன்ன திட்டங்கள் செய்யவே இல்லைன்னு சொல்லி நீ பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்ணல? இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களில 90% மேல் நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர்.